சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 12,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிலோவுக்கு 7,000 ரூபாய் உயர்ந்து 2,75,000 கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் பதற்றங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர் ஏற்றத்தை கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தங்க ETF திட்டங்களில் இந்தியர்கள் முதலீடு செய்வது வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் தங்க ETF முதலீடு 10,019 கோடி ரூபாயாக உயர்ந்தது. இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் சங்க புள்ளி விவரத்தில் இது தெரியவந்துள்ளது. தங்கம் விலை புதிய உச்சங்களை தொடர்ந்து தொட்டு வரும் நிலையில் அதன் முதலீட்டில் கிடைக்கும் ஆதாயத்தை கருத்தில் கொண்டு தங்க ETF திட்டங்களில் முதலீடு செய்வது அதிகரித்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்ததால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைபட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் விளைவாக பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அயோத்தியாவிலிருந்து வந்த அதிவிரைவு ரயில் மண்டபத்திலும் மதுரையை நோக்கி சென்ற ரயில் அக்காள்மடத்திலும் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வரத்து குறைவால் மலர்ச்சந்தைகளில் மல்லிகை பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகை பூ விலை கிலோ 9,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரத்து குறைவால் விலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை பூ 8,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மல்லிகை பூ விலை உயர்வால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் மேற்குவங்கம் இடையே புதிதாக 3 அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜல்பாய்குரி, திருச்சி, தாம்பரம், சந்திரகாட்சி மற்றும் நாகர்கோவில், ஜல்பாய்குரி ஆகிய வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. வந்தே பாரத் ரயில்களுக்கு இணையான தொழில்நுட்ப வசதிகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஒரே நேரத்தில் 1,834 பேர் பயணிக்கும் வசதி கொண்ட அம்ரித் பாரத் ரயில்களின் சேவையை வரும் 17, 18ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் 77வது குடியரசு தின விழாவிற்கான ராணுவ அணிவகுப்பு ஒத்திகைகள் கடமை பாதையில் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை உள்ளிட்ட படை வீரர்கள் கடும் குளிரையும் மூடு பனியையும் பொருட்படுத்தாமல் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதை முன்னிட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற வரலாற்றிலேயே தனக்குத்தான் அதிக தகுதி உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். வேறு எந்த தலைவர்களுமே செய்யாத வகையில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 போர்களை தான் நிறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்தியதன் மூலம் பல லட்சம் உயிர்களை காத்துள்ளதாக தன்னை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் புகழ்ந்திருந்தார் என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஒபாமா 2009ஆம் ஆண்டு அதிபராகி குறுகிய காலத்திலேயே நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதாகவும் அவர் எதுவுமே செய்யாமல் இந்த கௌரவம் கொடுக்கப்பட்டதாகவும் டிரம்ப் அதிருப்தி தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு கடல் திடீரென 400 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியதால் 40ற்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டி நிற்கின்றன. வடக்கு கடல் பகுதியில் கடும் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் தெற்கு கடல் பகுதி திடீரென உள்வாங்கியதால் மீனவர்கள் உரிய நேரத்தில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அமாவாசை, பௌர்ணமி நாள்களில் மட்டும் கடல் உள்வாங்கி வந்த நிலையில் திடீரென வழக்கத்திற்கு மாறாக 400 மீட்டர் தூரத்திற்கும் மேல் உள்வாங்கியது ஏன் என்று குறித்து கடல்சார் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து விளக்கமளிக்க வேண்டும் என்று மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காற்றின் வேகம் அதிகரித்ததால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைபட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் விளைவாக பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அயோத்தியாவிலிருந்து வந்த அதிவிரைவு ரயில் மண்டபத்திலும் மதுரையை நோக்கி சென்ற ரயில் அக்காள்மடத்திலும் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
வரத்து குறைவால் மலர்ச்சந்தைகளில் மல்லிகைப்பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 9,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரத்து குறைவினால் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 8,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மல்லிகைப்பூ விலை உயர்வால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிரீன்லாந்தை அமைதியான முறையில் வசப்படுத்த முடியவில்லை என்றால் கடினமான வழிகளை பயன்படுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். வாஷிங்டனில் பேசிய அவர், கிரீன்லாந்தை சீனாவோ அல்லது ரஷ்யாவோ கைப்பற்றுவதை தடுக்க அதை தாங்கள் வசப்படுத்துவது அவசியம் என்றார். கனிம வளங்கள் நிறைந்த கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு மிகவும் அவசியம் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை ரஷ்யா மற்றும் சீன கப்பல்கள் சூழ்ந்திருப்பதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற முயன்றால் அது நாட்டோ அமைப்பின் முடிவாக அமையும் என டென்மார்க் எச்சரித்திருந்தது. கூட்டணி தொடர்பாக தாவேக்காவில் இருந்து முக்கிய நபர் தன்னிடம் பேசியதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அதிமுகவுக்கு சமமாக விஜய் கட்சியை பார்ப்பதாக கூறினார். தாங்கள் கண்டிப்பாக கூட்டணி அமைத்துதான் தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். விஜய் கட்சியிலிருந்து ஏறக்குறைய 2-3 வாரங்களுக்கு முன்பு மிக முக்கியமான ஒருத்தர் பேசினார். ஆனால் ஜனவரி 7ஆம் தேதி வரையிலும் நாங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதில் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னும் நாளடைவு அவங்க யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறாங்க எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எல்லாவற்றையுமே எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்பப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆனால் கூட்டணி தான் நிச்சயமாக கூட்டணி தான். நாங்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லப்போகுது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உருவாக்குவோம். நடிகர் விஜய் வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவில் தவறு ஏதும் இல்லை என்று வருமான வரித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. 2016-17 ஆண்டுக்கான வருமானத்தில் 15 கோடி ரூபாயை மறைத்ததற்காக நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வருமான வரித்துறை உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அபராத தொகைக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு வந்தது. அப்போது வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் அணுகிய போது அபராதத்தை கட்டுவதற்கு உத்தரவிடப்பட்டது. எனவே இதில் தவறு எதுவும் இல்லை என்று வருமான வரித்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து விஜய் தரப்பு பதிலளிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வக்ஃப் வாரியத்திற்கு தலைவர் உட்பட 10 பேர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வக்ஃப் மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். காற்றின் வேகம் அதிகரித்ததால் பாம்பன் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. இதன் விளைவாக பாம்பன் புதிய ரயில் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அயோத்தியாவிலிருந்து வந்த அதிவிரைவு ரயில் மண்டபத்திலும் மதுரையை நோக்கி சென்ற ரயில் அக்காள் மடத்திலும் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் கொண்ட மாநிலத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயபுரத்தில் திமுக சார்பாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கலைஞர் கருணாநிதியை விட 10 மடங்கு வலிமையானவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் திமுகவை எதிர்த்து நிலையாக நின்றவர்கள் யாரும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஏற்படாத சோதனை, கலைஞருக்கு ஏற்படாத சோதனைகள் தான் இன்னைக்கு தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் எப்படி கலைஞர் இந்த காலத்தை சமாளித்தாரோ அதே போல சந்தித்து சாதனை புரிந்து சரித்திரம் படைத்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். அளித்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறிய நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதை மறுத்துள்ளார்.
13% வாக்குறுதிகள் மட்டுமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுக நிறைவேற்றிய வாக்குறுதிகளின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும், இது தொடர்பாக தன்னுடன் முதல்வர் ஸ்டாலின் நேருக்கு நேர் விவாதிக்க வர வேண்டும் என்றும், இல்லையென்றால் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ஒப்புக்கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடம் வாங்கிய $2 பில்லியன் கடனை திரும்பிச் செலுத்துவதற்கு பதிலாக அதற்கு ஈடாக தன்னாட்டு JF-17 தண்டர் போர் விமானங்களை வழங்க முன்வந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மொத்த மதிப்பு $4 பில்லியன் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள பாகிஸ்தான் கடன் சுமையை குறைக்க இந்த வியூகத்தை கையாள்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 தொடங்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை 2 கட்டங்களாக நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 13 வரை முதற்கட்ட கூட்டத்தொடர் நடத்தப்படும் எனவும், மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2 வரை 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். அரசியல் வியூக நிறுவனமான ஐபேக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை மற்றும் மத்திய ஆயுதப்படைகள் மீது 2 FIRகளை மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிவு செய்துள்ளார். கொல்கத்தா மற்றும் பிதன்கர் காவல் ஆணையர் அலுவலகங்களில் இந்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்திய தண்டனை சட்டத்தின் புதிய சட்டமான பாரதிய நியாய சட்டம் பிரிவுகள் குற்றச்செயல், திருட்டு, வீட்டுக்குள் அத்துமீறல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66 ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. நிலக்கரி கடத்தல் ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் ஐபேக் நிறுவனத்துடன் தொடர்புடைய 10 இடங்களில் சோதனை நடத்தியதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்த ஊழல் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் ஹவாலா வழியாக ஐபேக்கிற்கு அனுப்பப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. விமான சேவைக்காக டிசம்பர் 1 முதல் 15 வரையிலான காலகட்டத்தில் வசூலிக்கப்பட்ட சராசரி கட்டண விவரங்களை சமர்ப்பிக்குமாறு ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோ மற்றும் ஆகாசா ஏர் ஆகிய நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இண்டிகோ நிறுவனம் சுமார் 4500 விமானங்களை ரத்து செய்ததால் ஏற்பட்ட நெருக்கடியை பயன்படுத்தி மற்ற நிறுவனங்கள் கட்டணங்களை 50,000 வரை உயர்த்தியதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து இந்திய போட்டி ஆணையம் இந்த விலை உயர்வு குறித்து தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. ரயில்வேயில் வேலை வாங்கித் தருவதற்காக நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது டெல்லி நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. 2004-2009 காலகட்டத்தில் ரயில்வே அமைச்சராக லாலு இருந்தபோது குரூப் டி பணியிடங்களுக்காக விண்ணப்பித்தவர்களிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு நிலங்களை லஞ்சமாக பெற்றதாக சிபிஐ குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த நிலங்கள் லாலுவின் மனைவி ராப்ரி தேவி, மகன்கள் தேஜஸ்வி, தேஜ் பிரதாப் மற்றும் அவரது மகள்கள் பெயரில் மாற்றப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. போதிய ஆதாரங்கள் இருப்பதாக கூறி ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கேரள அரசு கொண்டு வந்துள்ள மலையாள மொழி மசோதாவுக்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் கேரளா முழுவதும் உள்ள பள்ளிகளில் மலையாள மொழி முதல் பாடமாக்கப்படும். கேரள எல்லைப் பகுதியில் உள்ள காசர்கோடு பகுதியில் கன்னட மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். புதிய மசோதாவால் காசர்கோடு பகுதியில் வசிக்கும் கன்னட மொழி பேசும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டு கேரள ஆளுநரிடம் கர்நாடக அரசு மனு அளித்துள்ளது. இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என கர்நாடக அரசு குறிப்பிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கியதில் 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறி அம்மாநில ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 21 நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொருட்கள் வாங்குவதற்கு தகுதியான நிறுவனங்களை புறக்கணித்து அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு விதிகளை மீறி டெண்டர் வழங்கியதும், பொருட்கள் விநியோகம் செய்யாமலேயே போலி ரசீதுகள் மூலம் பணம் பெற்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறினர். ராஜஸ்தானில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது.
2023ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று பாஜக ஆட்சி அமைத்தது. சிறையில் இருக்கும் உமர் காலித்துக்கு கடிதம் எழுதிய விவகாரத்தில் நியூயார்க் மேயர் ஜோரன் மம்தானிக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பிற ஜனநாயக நாடுகளில் நீதித்துறையின் சுதந்திரத்தை மக்கள் பிரதிநிதிகள் மதிக்க வேண்டும், பொது பொறுப்பில் உள்ளவர்கள் தனிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது, பொறுப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது என்று தெரிவித்தார். டெல்லி கலவரம் தொடர்பான வழக்கில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் உமர் காலித் சிறையில் உள்ளார். பஞ்சாப், ஹிமாச்சல், ராஜஸ்தான் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 3 நாட்களுக்கு குளிர் அலை கடுமையாக வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் பீகாரில் கடுமையான குளிர் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு குளிர் அலை கடுமையாக வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 3 நாட்களுக்கு காலை நேரங்களில் வடகிழக்கு இந்தியா, மத்திய இந்தியா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமின் சில பகுதிகளிலும் அடர்ந்த மூடுபனி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஓட்டுநர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வீதிகளில் தங்கியிருப்போருக்கு இரவு தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தீ மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். உலகின் முன்னணி உணவு தயாரிப்பு நிறுவனமான நெஸ்லே ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, பிரேசில் உள்ளிட்ட 37 நாடுகளில் விற்பனை செய்து வந்த குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவுகள் சிலவற்றை சந்தையிலிருந்து திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. இந்த தயாரிப்புகளில் செருலைடு என்ற நச்சுத்தன்மை கொண்ட பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டதே இதற்கு காரணம். இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் நெஸ்லே தயாரிப்புகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதால் இந்திய நுகர்வோருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என நெஸ்லே இந்தியா உறுதியளித்துள்ளது. சர்வதேச சட்டம் தமக்கு தேவையில்லை என்றும், தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் தன் மனசாட்சியும் அறிவும் மட்டுமே என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டி உலக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவை அமெரிக்கா பல ஆண்டுகள் நிர்வகிக்கக்கூடும் என்றும், கிரீன்லாந்தை இணைக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்த கருத்துகள் உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அதிபர் ட்ரம்ப் தன்னை சட்டத்திற்கு மேலானவராக கருதுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ள நிலையில் அந்நாட்டில் சிதைந்துள்ள எண்ணெய் வளத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் நடவடிக்கைகளில் ட்ரம்ப் அரசு இறங்கியுள்ளது. இது தொடர்பாக செவ்ரான் மற்றும் எக்ஸான் மொபில் உள்ளிட்ட முன்னணி எண்ணெய் நிறுவனங்களின் தலைவர்களை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது வெனிசுலாவில் முதலீடு செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் விற்பனையை காலவரையின்றி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரும் நோபல் பரிசு வென்றவருமான மரியா குரினா மச்சோடோ அடுத்த வாரம் வாஷிங்டன் வரவுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மச்சாடோ தனது நோபல் பரிசை தனக்கு வழங்க விரும்புவது தமக்கு கிடைத்த கௌரவம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். அதேபோல் வெனிசுலாவின் எண்ணெய் உள்கட்டமைப்பை சீரமைக்க உலகின் முன்னணி 14 எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும், $100 பில்லியன் முதலீட்டில் அந்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், அதன் பிறகு அங்கு தேர்தல்களை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கொலம்பிய அதிபர் கஸ்டாவோ பெட்ரோவை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச உள்ளதாக அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொலம்பியா மீதும் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கொலம்பியா விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ட்ரம்ப், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்த இச்சந்திப்பு உதவும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 34,000 சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து மட்டும் 22,797 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நேற்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில்
சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக உதவி மையம், முன்பதிவு கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று பேருந்து நிலையத்தில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 3.39 கோடி ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இக்கோயிலில் உண்டியல் காணிக்கைகளை கணக்கிடும் பணிகள் நடைபெற்றன. இதில் 3.39 கோடி ரூபாய் ரொக்கத்துடன் 724 கிராம் தங்கம், 26,340 கிராம் வெள்ளி, 1,408 வெளிநாட்டு கரன்சிகள், 1 அடி உயர தங்கவேல் மற்றும் வெள்ளி காசு மாலையை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருச்சி SRM கல்வி நிறுவன வளாகத்தில் உழவும் நாமும் என்ற தலைப்பில் பொங்கல் விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை, சேலை அணிந்து மாணவ மாணவியர் பங்கேற்றனர். தாரை தப்பட்டை, நாதஸ்வரம் முழங்க கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளோடு பொங்கல் விழா களைகட்டியது. மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், நர்சிங் என பல்வேறு துறைகளில் பயிலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று உற்சாகமாக கொண்டாடினர். தொடர்ந்து மாணாக்கரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகே முருகன்புதூரில் உள்ள மகளிர் கல்லூரியில் பொங்கல் வைத்து வள்ளி கும்மி, பாரம்பரிய நடனம், கயிறு இழுத்தல் என மாணவிகள் கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மற்றும் குன்னூர் பிராவிடன்ஸ் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பானையில் பொங்கல் வைத்து ஆடல் பாடலுடன் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவிகள் மண்பானையில் பொங்கல் வைத்து நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 10 நாட்களில் சுமார் 8 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டை விட கூடுதலாக 1 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 50 டன் மலர்களால் கோயில் அலங்கரிக்கப்பட்டு 4000 தன்னார்வலர்கள் மூலம் சிறப்பான சேவைகள் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட அறங்காவலர் குழு உண்டியல் காணிக்கையாக 41.14 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் PSLV ஏவுகலம் வருகிற ஜனவரி 12ஆம் தேதியன்று காலை 10:17 தனது 64வது பயணத்தை தொடங்குகிறது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இது ஏவப்படுகிறது. இதன் முதன்மை நோக்கம் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் 15 சிறிய துணை செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவது ஆகும். இதன் மூலம் ஸ்பெயின் நாட்டின் கிட் என்ற தொழில்நுட்பம் சோதனை செய்யப்பட உள்ளது. ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் மேற்கொள்ளும் 9வது வணிக ரீதியிலான பயணமாகும். ஒலிம்பிக், உலகக்கோப்பை போன்ற பெரிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு மஸ்கட் எனும் சின்னம் உருவாக்கப்பட்டதை அறிந்திருப்போம். இப்போது ஆதார் அட்டைக்கு மஸ்கட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. நாடு முழுவதும் 875 நபர்கள் மஸ்கட் சின்ன வடிவத்தை அனுப்பியிருந்த நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த அருண் கோகுல் வடிவமைத்த சின்னமும், போபாலைச் சேர்ந்த ரியா ஜெயின் வைத்த உதய் என்ற பெயரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த உதய் என்ற உருவம் ஆதார் அப்டேட், பாதுகாப்பு மற்றும் பதிவுகள் குறித்த தகவல்களை தெளிவான மொழியில் விளக்கும் ஒரு தகவல் தொடர்பாளராக செயல்படும். இதன் மூலம் ஆதார் சேவைகளை மக்கள் இன்னும் வெளிப்படையாகவும் தயக்கமின்றியும் பயன்படுத்த முடியும் என அரசு எதிர்பார்க்கிறது.